மேபி இட்ஸ் நாட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். மேபி தப்பான ஒருத்தவங்களை நம்பினனால உங்க பிரெயின் உங்களை அலர்ட்டாவே வச்சிருக்கலாம். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம்ல, இல்லை நம்மளே யாராவது சொல்லுவாங்கல்ல, உனக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, இல்லை நம்மளே கூட சொல்லுவோம், எனக்கு பயங்கரமான ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, நான் யாரையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிஜமாவே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இல்லாமல் வாட் இஃப் நம்ம பிரெயின் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணினா, மேபி ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட வல்னரபிள் சைடை ஷேர் பண்ணியிருப்பீங்க, ப்ராமிசஸை நம்பியிருப்பீங்க, பட் சம்ஹவ் அதை யாராச்சும் பிரேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிரெயின் ஒரு லெசன் கற்றுக்குச்சு, நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல் அப்படின்னு. ஸோ இப்போ யாராவது ஜென்யூனாக கேர் பண்ணினாலும் நான் இவங்களை நம்பலாமா அப்படிங்கிறத தாண்டி வாட் இஃப் இந்த பர்சனும் என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தோணுது. இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். நீங்க நம்ப தெரியாதவங்க இல்ல, நீங்க லேர்ன் பண்ண விஷயம் ஒரு ட்ரஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது தான். பட் இது இங்கதான் ரொம்ப மோசமா போகுதுன்னே கூட சொல்லலாம். நம்ம என்ன பண்றோம், நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸை ப்ரெசென்ட் எக்ஸ்பீரியன்சஸ் கூட கான்ஸ்டன்டா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஹீலிங்னா பிளைண்டா எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்றதும் இல்ல, யாரையும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதும் இல்லை. ஹீலிங்னா அவங்கள நம்பருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அண்ட் இன்னொருத்தவங்க பண்ண மிஸ்டேக்காக அவங்கள தண்டிச்சிடாதீங்க. ஆல்சோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபியர் வந்துச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்சன் என்னை ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா, இல்லை அன்சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா, இல்லை இந்த இடத்துல என்னோட பழைய காயங்கள் பேசுதா அப்படின்னு நீங்கள் தான் யோசிக்கணும். ஓகே.